வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரத்தன்மை அப்படின்னா தன்னுடைய பாதையிலிருந்து ரிவர்ஸ்ல வர்றார். அதாவது ஒரு பாதம் நகர்ந்திருக்கிறாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல அந்த பாதத்துல வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஜென்ம சனி, ஏழரை சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் சனி பகவான் சில பிரச்சனைகளை எல்லா ராசி என்பர்களுக்கும் கொடுப்பார். ஏன் பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கிறார் சனி பகவான்? அவருக்கு என்ன உங்க மேல ஏதாவது பகையா, இல்ல தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதா? எதுவுமே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த கிரகம் இந்த சனி பகவான். தமிழ் மாத கணக்குப்படி ஆடி மாதத்துல இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க என்னென்ன மாதிரியாக ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல கடைசியில ஒரு டிப்ஸா சொல்லியிருப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அந்த உபஜய ஸ்தானத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர்களினுடைய முயற்சிகளுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதனால நம்ம ஒண்ணு முயற்சி எடுத்தோம், அது நடக்கல அப்படின்னு போறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானமே அந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில இடத்துல தடைகள் இருந்திருக்கும். இது 7.5 சனியினுடைய முடிவுலதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. 7.5 சனி எல்லாம் முடிஞ்சாச்சு. நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இன்னும் டவுட்டே தீரல. மேடம் எங்களுக்கு 7.5 சனி எப்போ முடிய போகுது அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு, இனிமேல் 7.5 சனியே கிடையாது அப்படின்னு நானும் நிறைய கிளையன்ஸுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த ராசியினுடைய அதிபதியே அந்த சனி அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயாச்சு. அதாவது 7.5 வருஷம் இருக்க வேண்டிய அந்த சனியினுடைய தாக்கம் 15 வருஷம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகரான ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு. ஒரு 15 வருஷத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறான கருத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது அந்த மகர ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மிக விரைவாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதுதான் சனி வக்ரத்தன்மை இந்த ராசி என்பர்களுக்கு செய்ய போறார். மகர ராசி என்பர்கள் குடும்பத்தை பிரிஞ்சாச்சு, தனி மரமா ஆயாச்சு. உங்களுக்குன்னு யாரும் இல்லை, உங்களுக்குன்னு பினான்சியல் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, உடல் உழைப்பு பண்றதுக்கு யாரும் இல்லை. என்னுடைய அலுவலகத்துல அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் இந்த அலுவலகத்துல ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்யறேன். ஆனாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு இல்லை, வருமான உயர்வு இல்லை. எப்படி அடுக்கடுக்காக சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானே காரணம் கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, தொழில்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு, கடனை கொடுத்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை நாணயத்தை பொது இடத்துல வீண் பழியாக சுமக்கிறதுக்கு அவமானங்களை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் செஞ்சது ராகு பகவான். ஆனா பழியும் வேதனையும் பாத்தீங்கன்னா அந்த சனிக்குதான். சனி பகவான் இவர்களுக்கு ஒரு தற்காப்பை, ஒரு அரணாக தான் இருந்துகிட்டு இருக்காரே ஒழிய, பாதுகாக்கும் அரணாக தான் இருந்துட்டு இருக்காரே ஒழிய மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்க மாட்டார். இப்போ இந்த சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ஒரு தீர்வை இந்த சனி வக்ரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்து அந்த குரு உச்சமா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக ஆயிட்டீங்க அப்படின்னு தான்
தான் இந்த மகர ராசி என்பவர்களினுடைய முழுமையான பலனே. வெளிநாட்டுக்கு போகணும்னா வெளிநாட்டுக்கு போய் அங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல நிறைய ஒரு லாபங்களை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய மகர ராசி என்பவர்களினுடைய 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம வேலை செஞ்ச இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் மூலமாக, அந்த தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணை அப்படின்றது லைஃப்ல கிடைக்க போகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு திருமணத்தினால மிகப்பெரிய அளவுக்கு அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கோர்ட் கேஸ் வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு இழப்புகளும் இல்ல அப்படின்ற அளவுக்கு இழப்புகளை சந்திச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்துல உங்களை தேடி உங்களுடைய உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்களுடைய இடத்துலயே நல்ல ஒரு பிளேஸ் சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியானோர் பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் அப்படின்றத செஞ்சுப்பாங்க. இடமாற்றத்தினால நல்ல ஒரு வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உடல் ரீதியான தொந்தரவுகளில் இருந்து, ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களினுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுறதுனால அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள்ல இருந்தும் வியாதி தொந்தரவுகள்ல இருந்தும் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் இருக்கோ அதெல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ இவர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டத்துல நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன செஞ்சா இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். ஏன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில இந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு போயிட்டா என்ன அப்படின்ற மாதிரியான சில மனக்குழப்பங்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் நம்ம செஞ்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் வரும். இந்த மாதிரியாக அந்த தேவையில்லாத மனக்குழப்பங்களை சீர் செய்வதற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும். குலதெய்வத்திற்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த தெய்வம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா தாராளமா போயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த குலதெய்வத்தை நினைச்சு ஒரு முடிச்சு எடுத்து வைங்க வீட்டுல. அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்னலாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிச்சு எடுத்து வச்சு, அதாவது 1 ரூபாய் காயின் மஞ்சள் துணியில முடிச்சா எடுத்து சுத்தி அந்த குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கையா வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான தீர்வை இந்த மகர ராசி என்பவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது. இதை தவிர உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.